இருக்கிறீங்க? सब कोई कैसे हैं? சந்தோஷமா இருக்கீங்களா? क्या सब खुश है? உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். आपको देखते ही मैं अति खुश हो जाता हूँ, ஏன்னா உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். क्योंकि आपको देख के प्रभु यीशु अति खुश हो रहे हैं। நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். आप चुने गए हैं। இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம். अब शायद आप पढ़ाई करते होंगे। எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், எதிர்பார்ப்போட நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். भविष्य को ध्यान में रखते हुए आशा के साथ एक बहुत बड़ी इंतजारी के साथ पढ़ाई करते होंगे। ஆனால் உங்களுடைய எதிர்காலம் இயேசுவுக்கு தெரியும். लेकिन आपके भविष्य को यीशु जानता है। படித்து கொண்டிருக்கிற நீங்கள் கடைசியில் எந்த நிலைமைக்கு உயர்த்தப்படுவீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். प्रभु यीशु को अच्छी तरह मालूम है कि अब पढ़ाई करने वाले आप कहां तक पहुंच जाएंगे। உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த நோக்கம் வைத்திருக்கிறார். आपके हर एक जन के प्रति प्रभु यीशु एक बहुमूल्य योजना बना के रखा है। நீங்கள் நினைக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. आप सोचते होंगे कि मेरे लिए उस प्रकार का ज्ञान तो अभी नहीं है। நான் எது செய்தாலும் தோல்வியா தான் முடியுது. अब मैं जो कर रहा हूँ मैं हार जा रहा हूँ। அவளை பாரு எவ்வளவு ஞானமா இருக்கிறா. लेकिन उस व्यक्ति को देखो या उसको देखो कितना बुद्धिमानी से काम कर रही है, அவனுக்கு நல்ல திறமெல்லாம் இருக்குது. और उसके लिए बहुत बड़ी खूबियां रखा हुआ है। எல்லாத்திலயும் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறான். सारी बातों में श्रेष्ठ या प्रथम स्थान ले लेता है। எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. लेकिन मेरे लिए तो वैसा नहीं दिया गया। ஏதோ கஷ்டப்பட்டு பாஸ் மார்க் வந்தா போதும்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். किसी तरह पास मार्क आ जाए तो अच्छा है, तो मैं पढ़ाई कर रहा हूँ। நான் என்ன சாதிக்க போறேன்? मैं जाके क्या कुछ बनूंगा? ஏதோ பாஸ் ஆனா சரிதான் बस पास अगर हो जाऊंगा तो बस मेरे लिए पर्याप्त है। என்று உங்களை குறித்து ஒரு மன சோர்வு இருக்கலாம். आपके प्रति इसी प्रकार मन में एक प्रकार की निराशापन होगा। ஆனா ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? क्या आप जानते हैं परमेश्वर आपके प्रति बड़ी योजना बना के रखा है? வேறு புஸ்தகத்திலே ஒரு இளம் வாலிபனை குறித்து வாசிக்க முடியும். बाइबल में एक जवान के बारे में हम पढ़ सकते हैं। தானியேல் என்கிற ஒரு வாலிபன். दानियल करके एक जवान था। அவன் உங்களை மாதிரி இளம் வாலிபனா இருந்த சமயம் जब दानियल जवानी में था आपके जैसे, எருசலேமிலே நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் यरूशलेम में बहुत बड़े खुशी के साथ आरामदेव जीवन जब हो रहा था, ஒரு யுத்தம் நடக்கிறது. एक बहुत बड़ा युद्ध हो रहा है। அவனுடைய இருந்த பட்டணம் எல்லாம் அழிக்கப்படுகிறது. जहाँ दानियल रहा करता था वो शहर बिल्कुल तोड़ फोड़ किया गया। அவனுடைய பெற்றோர் அவனுடைய கண்களுக்கு முன்பாய் கொல்லப்பட்டிருக்கலாம். दानियल के माँ बाप उसके आंखों के सामने ही घात किए गए। எல்லாத்தையும் இழந்து போன நிலைமை. अब दानियल ने सब कुछ खो दिया। இப்பொழுது கைதியாக அடிமையாக இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். अब कैदी के रूप में, गुलाम के रूप में एक और देश में वो ले लिया गया। சுமார் 1000 மைல் தூரம் அங்கிருக்கிற பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். वहां से 1000 मील दूर में बाबिलोन देश है, वहां वो ले लिया गया। வாலிப வயதுல जवानी उम्र में இழப்புகளை சந்திக்கிறான். कई खोने की बातों को सामना किया। இப்ப எதிர்காலம் அவனுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. उसका अपना भविष्य बहुत बड़ा प्रश्न के रूप में दिख रहा था। தாய் தகப்பன் இல்லை. उसके लिए माँ बाप तो है ही नहीं। சொந்த தேசத்தை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டேன். अपने निज देश से वो अलग किया गया। அடிமையாய் கொண்டு अभी வரப்பட்டிருக்கிறேன். गुलाम के रूप में ले लिया गया। இங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? अब मेरा भविष्य कैसे रहेगा? சாகும் வரைக்கும் ஒரு அடிமை. और पूरे मृत्यु तक उसको गुलामी पर ही है। நான் சொந்தமா எதையுமே யோசிக்க முடியாது, செய்ய முடியாது. मैं तो अपने मन से कुछ सोच नहीं सकता, कर नहीं सकता। எல்லாமே அந்த ராஜா அவருடைய வேலையாட்கள் சொல்வதுதான் செய்யணும். जो राजा कहते हैं या जो मालिक कहते हैं उसी को दानियल को करना पड़ेगा। எங்க அப்பா இருந்திருந்தா என்ன எப்படி வச்சிருந்திருப்பாங்க? अगर मेरे माँ बाप रहते तो मेरे कहाँ तक पहुँचाए जाते। எங்க அம்மா இருந்திருந்தா என்ன எப்படி வச்சிருந்திருப்பாங்க? मेरी माँ रही होती तो मेरी माँ मुझे कहाँ तक पहुँचाई होती। எல்லாரையும் இழந்துட்டு
இழந்துட்டேன், लेकिन मैंने सबको खो दिया। என் பாரத்தை சொல்ல கூட எனக்கு ஆள் இல்லை, मेरे बोझ को, चिंता को अभी बांटने के लिए भी कोई नहीं रहा। தனியா தான் உட்கார்ந்து அழணும், अकेले बैठ के मुझे रोना ही चाहिए। எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? मेरे जीवन में क्यों ऐसी बातें हुई है? நான் ஆண்டவரை நேசித்தேன், मैंने प्रभु से तो प्रेम किया, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தேன், प्रभु यीशु को ही मैं परमेश्वर करके माना था। ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று எதிர்பார்த்திருந்தேன்। मैंने सोचा था कि प्रभु मुझे उठा के ऊपर रखेगा। ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், अब्राहम का परमेश्वर मेरा परमेश्वर है, என்னையும் உயர்த்துவார், मुझे भी वो उठाएगा। அப்படிலாம் நினைத்து கொண்டிருந்தேன்। मैं तो वैसे ही तो सोच ही रहा था, எல்லாம் தோல்வி, लेकिन मेरे लिए हार के ऊपर हार, எல்லாம் இப்பொழுது ஏமாற்றம்। अब सब बातें मेरे लिए धोखा की रूप में है। இனி எப்படி வாழ போகிறேன்? अब मैं आगे जीवन कैसे बिताऊंगा? எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது? मेरे लिए क्या भविष्य में रखा गया है? ஒரு மனம் சோர்ந்து போன ஒரு இளம் வாலிபன், एक ऐसा जवान था कि मन की सारी निराशापन में पड़ा, தோல்விகளை ஏமாற்றங்களை சந்தித்த வாலிபன்। हार के ऊपर धोखा उसने खाया। ஆனால் அந்த வாலிபனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார்। लेकिन उसी जवान के बारे में परमेश्वर ने बड़ी योजना बना के रखा। அவன் இளம் வயதிலே தோல்வியை சந்தித்தவன் தான், ये बात सच है कि उसने अपनी जवानी उम्र में हार को सामना किया, ஏமாற்றங்களை சந்தித்தவன் தான், धोखा खाया, எதிர்காலத்துக்கு இந்த பயமும் கலக்கமும் இருந்தது। भविष्य के बारे में डर और घबराहट उसके दिल में था। ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார்। लेकिन परमेश्वर ने उसके बारे में बड़ी योजना बनाए रखा। தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உயர்த்துகிறார்। उस देश के आशीष के कारण उसी रूप में उसने उसको उठाया। தானியேலின் தேவனை ஜீவனுள்ள தேவன் என்ற ராஜா சொல்லும்படிக்கு தேவன் உயர்த்துகிறார்। राजा भी कहने लगा कि दानियल का परमेश्वर ही सच्चा परमेश्वर है। ராஜா அவருக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்படுகிறார்। राजा के दूसरे स्थान तक वो उठाया गया। தானியேலை குறித்த பயம் தேசத்தில் எல்லாருக்கும் உண்டாகிறது। दानियल के प्रति एक डर भय देश भर में फैलाया गया। தேவன் அவனை மேன்மையான பதவியில் உயர்த்தி வைக்கிறார்। वहां तक परमेश्वर ने उसको ऊंचे पदवी में उठाया। அதை குறித்து தான் தானியேல் 6 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது। इसी के बारे में दानियल नबी की किताब 6 अध्याय 28 वचन कहता है। தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது। दानियल नबी की किताब 6 अध्याय 28 वचन में यूं लिखा है कि दानियल के समय में उसकी बातें जयवंत रूप में हुई। தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது। दानियल के बातें जयवंत रूप में अंत हुआ। ஒரு ராஜாவின் காலத்தில் மாத்திரம் அல்ல, ना केवल एक राजा के अधीन में ऐसे ही हुआ। 4 ராஜாக்கள் வந்து போனார்கள்। 4 राजा लोग आके चले गए ஆனால் थे, தானியேல் மாத்திரம் எப்பொழுதும் உயர்ந்த நிலைமையில் இருந்தார்। लेकिन अब दानियल सिर्फ भाग्यवान पुरुष बन गया, ஏனால் தேவன் தானியேலை உயர்த்தினார்। क्योंकि परमेश्वर ने दानियल को उठाया। தானியேலுக்கு ஜெயம் கொடுத்தார்। दानियल को परमेश्वर ने विजय दिलाई। தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார்। जिस परमेश्वर ने दानियल को जय दिलाया वही परमेश्वर आपसे कहता है, என் மகனே தானியேலே தேவன் நான் உன்னுடைய தேவன்। मेरा बेटा मेरी बेटी दानियल का परमेश्वर आपका परमेश्वर मैं हूँ। நான் தானியேலின் தேவன் உன்னுடைய தேவன்। मैं दानियल का परमेश्वर तेरा भी परमेश्वर रहेगा। தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் உனக்கு ஜெயம் தருவேன்। दानियल को विजय दिलाने वाला परमेश्वर तुम्हें भी विजय मैं दिलाऊंगा। தானியேலை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவேன்। दानियल को ऊंचा किया मैंने, तुम्हें भी मैं ऊंचा करूंगा। அவன் இளம் வயதிலே தோல்வி ஏமாற்றங்களை சந்தித்தது உண்மைதான்। सचमुच में दानियल अपने जवानी उम्र में धोखा और कई हार को सामना किया, ஆனால் அப்படி அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை। लेकिन वहां उसके जीवन अंत नहीं हुआ। நான் ஏன் வாழ வேண்டும், மரித்து விட்டால் நல்லது என்று தானியேல் நினைக்கவில்லை। मैं तो मर जाऊंगा तो अच्छा है, मुझे क्यों जीना है करके दानियल ने कभी नहीं सोचा। எனக்கு யார் இருக்கிறார்கள், ஏன் வாழ வேண்டும் என்று முடங்கி போய் விடவில்லை। मैं मेरे लिए कौन है और मैं कैसे जीऊंगा करके दानियल वहां नहीं लेटा रहा। தனக்கு ஒரு தேவன் உண்டு, और मेरे लिए एक परमेश्वर है, தன்னோடு இருக்கிற ஒரு தேவன் உண்டு। मेरे साथ रहने वाला एक ईश्वर है। நான் சொந்த தேசத்தில் என்று கொண்டு வரப்பட்டாலும் இங்கும் அவர் என்னோடு இருக்கிறார்। जरूर मैं अपना देश से यहाँ उठा लिया गया, लेकिन यहाँ पर भी वही सच्चा परमेश्वर मेरे संग है। அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற वो தேவன்। परमेश्वर मुझे विजय दिलाने वाला। அப்படி அவன் விசுவாசித்திருந்தபடியால் इसी प्रकार विश्वास दानियल के अंदर होने के
के चलते தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. दानियल भाग्यवान पुरुष बन गया। எதிர்காலம் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருந்தது. उसके भविष्य में बहुत बड़ा ऊंचे स्थान में रखा गया। தேசத்திற்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மகனாய் உயர்த்தப்பட்டார். पूरे देश भर में आशीष को लाने लायक एक महान पुरुष बन गया। உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. आपके प्रति परमेश्वर के पास बड़ी मकसद है। நான் உன்னை உயர்த்துகிற தேவன். मैं तुम्हें उठाने वाला परमेश्वर हूँ। நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். मैं तुम्हें विजय दिलाने वाला परमेश्वर हूँ। தேசம் என்னை அறிந்து கொள்ளும்படி உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். देश जब तक मुझे नहीं जानेगा तब तक मैं तुम्हें उठाते रहूंगा। அது ஒரு அந்நிய தேசம். वो एक पराया देश रहा। விக்கிரகாராதனை நிறைந்த தேசம். मूर्ति पूजा से भरे हुए देश रहा। மந்திரவாதம் நிறைந்த தேசம். जादू टोना की कमी नहीं रहा देश में। அந்த தேசத்துல தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா சொல்லும்படி கர்த்தர் உயர்த்தினார். उसी देश में पराया देश में राजा भी कहने लगा कि दानियल का परमेश्वर ही सच्चा परमेश्वर करके उतना तक दानियल उठाया गया। உன்னோடு இருக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று மற்றவர்கள் சொல்லும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். परमेश्वर तुम्हें ऐसा उठाएगा कि लोग देख के कहेंगे कि इसके साथ वो परमेश्वर है, वही सच्चा परमेश्वर है। உன்னுடைய காரியம் ஜெயமாகும். तुम्हारे बातें जय में अंत होने वाली है। இன்றைக்கு காண்கிற தோல்வி ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார். आज जिस हार की बातों को देखते हो उसको परमेश्वर विजय में बदल लेगा। இன்றைக்கு நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற ஏமாற்றங்களை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். आज जितनी धोखा की बातें आती है परमेश्वर उनको भलाई में बदलेगा। அதற்கு தான் ஆண்டவர் உன்னை சந்திக்க இங்கே வந்திருக்கிறார். इसी के लिए आपसे छूने के लिए मिलने के लिए प्रभु यहाँ आया है। தானியேலால் எப்படி ஜெயம் பெற்றவனாய் நிற்க முடிந்தது? दानियल किस प्रकार जय के ऊपर जय प्राप्त किया? தானியேலுக்கு எப்படி தேவன் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்க முடிந்தது? इतनी बड़ी विजय दानियल को परमेश्वर कैसे दे सका? இந்த தானியேல் 6 அதிகாரத்தை வாசிக்கும் போது दानियल 6 अध्याय को अगर आप पढ़ेंगे 4 காரியங்கள் தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது. 4 बातें दानियल के बारे में कही गई है। முதலாவது सबसे पहले தானியேல் 6 அதிகாரம் 4வது வசனம். दानियल 6 अध्याय 4 वचन। தானியேலின் மீது குற்றம் சுமத்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் போனது. वहां इस प्रकार लिखा गया है कि वे ऐसा कोई अपराध या दोष न पा सके कि उस दानियल के ऊपर दोष लगाए जाएं। அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. लिखा है वो विश्वास योग्य था इसलिए कोई उसके ऊपर दोष नहीं लगा सका। யாரும் கை நீட்டி தானியேலை குற்றம் சொல்ல முடியவில்லை. कोई भी अपनी उंगली उठा करके दानियल के ऊपर दोष नहीं लगा सका। உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தானியேல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். सबसे पहले विश्वास योग्य जीवन बिताने के लिए दानियल अर्पित किया था। நான் இந்த ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். मैं इस राजा के लिए विश्वास योग्य रहूंगा। இந்த ராஜாவை ஆளுகை செய்கிற என் கர்த்தருக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க इस வேண்டும். राजा के ऊपर एक राजा मेरा परमेश्वर है, उस परमेश्वर के लिए विश्वास योग्य रहूंगा। உண்மை உள்ளவர்களுக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். जो विश्वास योग्य है परमेश्वर उनको विजय दिलाता है। ஏமாற்றுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. धोखा देने वालों को परमेश्वर आशीष नहीं कर सकता। இந்த வாலிப வயதிலே ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலை வரும். जरूर आपकी जवानी उम्र में धोखा देने का वक्त आ सकता। பெற்றோரை ஏமாற்றுகிற பிள்ளைகள் நிறைந்த உலகம் இன்றைக்கு. आज ऐसा संसार में पहुंचे हैं कि बच्चे माँ बाप को धोखा देते हैं। டீச்சர்ஸை ஏமாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகம் உலகத்தில். आज संसार में शिक्षकों को टीचर्स को धोखा देने वाले बच्चे बन गए। தங்களுடைய பழகின நண்பர்களை ஏமாற்றுகிறவர்கள் நிறைந்த உலகம் இது. ऐसा संसार में जी रहे हैं, दोस्तों के ऊपर धोखा बाती होती है। ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உண்மை உள்ள தேவன். लेकिन परमेश्वर कहता है मैं विश्वास योग्य परमेश्वर हूँ। என் பிள்ளைகளாகிய நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் நான் உங்களுக்கு ஜெயம் தருவேன். वही परमेश्वर कहता है मेरे संतान बच्चे अगर आप विश्वास योग्य रहेंगे मैं विजय दिलाऊंगा। உங்களுக்காக மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आपके लिए जो मरा और जी उठा उस यीशु के लिए विश्वास योग्य रहिए। உங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவருடைய பெற்றோருக்கு நீங்கள் உண்மை
உண்மையுள்ளவர்களாய் இருக்க आपके வேண்டும். ऊपर भरोसा रखने वाले आपके माँ बाप के लिए विश्वास योग्य रहिए. உங்களை நேசித்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற டீச்சர்ஸ்களுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आपको बना रहे हैं, आपको दे रहे हैं, जो शिक्षक गण है उनके लिए आप विश्वास योग्य रहिए. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அக்கறையோடு கூட செயல்படுகிற இந்த ஊழியத்தில் உங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற ஊழிய தலைவர்களுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். आपकी आत्मिकता के बारे में चिंता करते हुए आत्मिक भोजन जो देते हैं उन अगुवों के लिए विश्वास योग्य रहिए. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். दानियल विश्वास योग्य रहा. யாரும் அவனை குற்றப்படுத்த முடியவில்லை. कोई भी दानियल के ऊपर उंगली नहीं लगा सका. தானியேல் பரிசுத்தமான வாலிபன். दानियल पवित्र मनुष्य था. அவன் யாருக்கூட அனாவசியமா பேச மாட்டான். किसी से बेमतलब की बातें नहीं करता वो. யாருக்கிட்டே சண்டை போட மாட்டான். किसी से झगड़ा नहीं करता वो. யாரையும் மரியாதை குறைவாய் பேச மாட்டான். किसी को निरादर करता वो नहीं है. அவன் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிற நல்ல வாலிபன். इसलिए किसी को आदर देने वाला सुंदर जवान रहा. அவன் கீழ்ப்படுகிற வாலிபன். वो आज्ञाकारिता के साथ रहा. அப்படித்தான் எல்லாரும் சொல்லும்படி அவன் நடந்து கொண்டான். इसका मतलब सब कोई उसके गवाही बोलने लायक जीवन बिताते गया. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? उसके लिए कारण क्या है मालूम है? தானியேல் 1 8 வசனத்தில் வாசிக்கிறோம். दानियेल पहला अध्याय 8वां वचन में पढ़ते हैं. தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு வந்தவுடன் जब दानियेल बाबिलोन देश में आया தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். उसने मन में एक बात को ठान लिया. நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் उसने कहा मैं अपने को अपवित्र न रखूंगा. என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். इसी प्रकार उसने अपने मन में बातों को ठान दी. இப்பொழுது இங்கே அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. अब ये बाबिलोन में उसके लिए माँ बाप नहीं रहा. அவனை கவனித்து பார்க்க உறவினர்கள் இல்லை. उसके लिए देख रेख करने के लिए कोई रिश्तेदार नहीं. ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. क्यों ऐसे दानियल करता है करके पूछने के लिए कोई आदमी नहीं. தானியேல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் दानियल तुम क्या कर रहे हो என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. ऐसे कुशल पूछने के लिए कोई नहीं रहा. அவனை கட்டுப்படுத்த யாருமே இல்லை. उसको नियंत्रण करने के लिए कोई नहीं रहा. அவன் இஷ்டப்படி வாழலாம். वो अपने मनमानी जीवन बिता सकता அவன் था. கண்கள் விரும்பினபடி வாழலாம். मन की या आंखों की बातों से वो चल सकता था. அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். वो देश ऐसा पाप से भरा हुआ देश था. இஷ்டப்படி எப்படியும் வாழலாம். कैसे मन करता वैसे जी सकता है कोई. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். लेकिन दानियल ने मन में एक बात को ठान ली. எனக்கு ஒரு தேவன் உண்டு. मेरे लिए एक परमेश्वर है. அவர் என்னை கவனித்துக் वो கொண்டிருக்கிறார். मुझे देख रेख करेगा. அவர் தான் என்னை உயர்த்த முடியும். वो इस दानियल को ऊंचा कर सकता है. நான் அவருடைய பார்வையில் எப்பொழுதும் நான் உண்மையை முத்தமாய் இருக்க வேண்டும். मैं हमेशा उस परमेश्वर की दृष्टि में सच्चे और ईमानदार रहूंगा. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். उसके अप्रिय किसी भी बात के लिए मैं जगह नहीं दूंगा. நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். मैं मुझे अपवित्र होने न दूंगा. உங்களை போல டீனேஜ் பருவத்தில் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். आपके समान जवानी उम्र में दानियल ने बड़ा निर्णय लिया. என்னை கரைப்படுத்துகிற எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். मुझे अशुद्ध करने वाले कोई भी पाप के लिए मैं जगह नहीं दूंगा. என்னை நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். मैं पाप करने के लिए जरा सा जगह नहीं दूंगा. இருதயத்தில் ஒரு தீர்மானம். उसने मन में ठान ली. நம்முடைய தீர்மானத்தை பார்த்து தேவன் நமக்கு உதவி செய்வார். हमारे निर्णय को देख करके परमेश्वर हमारी मदद करने आता है. பொதுவா இந்த வாலிப வயசுல என்ன எண்ணம் வரும்? और जवानी उम्र में आम तौर से क्या विचार आता है मालूम है? இதெல்லாம் ஒரு பாவமா? क्या ये पाप है? எல்லாரும் தான் செய்றாங்க. सब कोई तो करता. இந்த வயசுல இதெல்லாம் பார்க்காம எப்போ பார்க்கறது? इस जवानी उम्र में इसको नहीं देखे तो कब देखेंगे? இந்த வயசுல செல்போனை பயன்படுத்தாம எப்போ इस பயன்படுத்துறது? उम्र में सेल फोन को हाथ में नहीं लेते तो कब हम सेल फोन देखेंगे? இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? ये सब क्या कुछ ऐसे बड़े पाप है? எல்லாரும் தான் செல்போன் ये வச்சிருக்காங்க. सब कोई तो सेल फोन रख रहा है. ஸ்கூலுக்கு போற சின்ன பிள்ளைகளே வச்சிருக்காங்க. स्कूल में जाने वाले छोटे बच्चे तक अपने हाथ में है. நான் வாலிப வயசுல இருக்கிறேன். लेकिन मैं तो जवानी उम्र में हूँ. அதனால இதெல்லாம் பார்க்க கூடாதா? इसलिए क्या ये सब मुझे देखना नहीं है? இதெல்லாம் பேசக்கூடாதா? ये सब मुझे बोलना नहीं है? இந்த வயசுல அனுபவிக்காம நான் வயசான காலத்தில் அனுபவிக்க इस முடியும்? उम्र में अगर अनुभव नहीं करता मैं बुढ़ापे में क्या अनुभव करूंगा? உலக மக்கள் அப்படி எல்லாம் பேசுவார்கள். संसारिक लोग ऐसे ही बोलते हैं. சிலர் உங்க பக்கத்துல இருந்தவங்களுக்கு அப்படி சொல்லுவார்கள். आपके बगल में रहने वाले भी ऐसे कहते होंगे. நீ என்ன சாமியார் ஆயிட்டியா? क्या तुम ऐसे साधु बन गए यहाँ? ஏதோ அந்த ஊழியக்காரர் தான் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. और ये जो सेवक है उसको कुछ भी आता पता नहीं है ऐसे बोल रहा है. அதை
செய்யாத இதை செய்யாத அதை பார்க்காத இதை பார்க்காத वो सेवक बोलता है इसको मत करो, उसको मत करो, इसको मत देखो, उसको मत देखो। நீ என்ன சாமியார் ஆயிட்ட? क्या तुम बड़ा साधु बनने जा रहा? பக்கத்தில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, ऐसे आपके बगल वाले, आपके साथी लोग कहेंगे। தானியேலுக்கு அப்படி சோதனை எல்லாம் வந்திருக்கும். दानियेल के जीवन में ऐसी परीक्षाएं आई होंगी, ஏன் அவனோடு கூட நிறைய வாலிபர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். क्योंकि उसके साथ उस देश से और जवान लोग ले लिए அவங்க गए உலகத்தை நல்லா அனுபவிக்கிறாங்க. और वे लोग संसार की मजा में है। தானியேல் எருசலேமில் கூட இப்படி இருக்க முடியாது ஜாலியா. दानियेल यरूशलेम जाओगे तो इससे मजा आपके लिए तुम्हें नहीं मिलेगा। போன தேவாலயத்துக்கு போ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. वहां अगर रहोगे तो मंदिर में जाओ, परमेश्वर के भवन में जाओ, प्रार्थना करो बोलते होंगे। இங்க பாரு ஜாலியா இருக்கிறோம். लेकिन अब देखो पूरा हम लोग एकदम फ्री है। ஆனால் தானியேல் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை. दानियेल ने किसी बात के लिए जगह नहीं दिया। யார் வேண்டுமானாலும் எப்படி வாழட்டும், कोई भी व्यक्ति कैसे भी जीवन बिताए, யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், कोई भी व्यक्ति किसी भी बात को कहे, நான் என் தேவனுக்கு பிரியமானதை தான் செய்வேன். मैं मेरे परमेश्वर के प्रसन्न करने वाली बात को करूंगा। அவரை துக்கப்படுத்துகிற காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். मेरी बात से मैं उसको दुख नहीं पहुंचाऊंगा। இருதயத்தில் ஒரு தீர்மானம், मन में इस बात को उसने ठान ली, இதுதான் சரியான நேரம், यही सही वक्त है, இதுதான் சரியான காலம், यही सही समय है, தீர்மானம் எடுக்க சரியான காலம், यही समय है जो निर्णय लेने के लिए जीवन में நான் என்னை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன். मैं अपने को अपवित्र होने ना दूंगा, என் கண்களை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன். मेरी आंखों को अपवित्र होने जगह नहीं दूंगा, என் சிந்தனையை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்க मेरे மாட்டேன். विचार को अपवित्र होने ना दूंगा, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். परमेश्वर के अप्रिय बातों के लिए किसी के लिए जगह नहीं दूंगा। நீங்க அப்படி ஒப்பு கொடுத்தால் போதும், अगर आप ऐसे सौंप देंगे बस काफी है। தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். प्रभु सारी बातों को अपने जिम्मे में ले लेगा। அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். वो आपकी सुरक्षा करने वाला परमेश्वर है। தானியேலுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். दानियेल को परमेश्वर ने मदद की, அந்த சூழ்நிலையிலே தன்னை பாதுகாக்க அவனுக்கு கிருபை கொடுத்தார். उस समय अपने को बचाए रखने के लिए दानियेल को परमेश्वर ने अनुग्रह दिया। அவனை கவனிக்கிற அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கப்பட்டது. दानियेल के ऊपर रखने वाले अधिकार के गण में लोगों के दृष्टि में दानियेल के लिए कृपा मिली। நீங்கள் இருதயத்திலே தீர்மானிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். अगर आप मन में ठान लेंगे तो परमेश्वर आपकी मदद करेगा। அதுதான் தானியேலுக்கு தேவன் ஜெயம் கொடுக்க முக்கிய காரணம். यही पहला मुख्य कारण दानियेल को परमेश्वर ने विजय दिलाने का। இரண்டாவதாக अभी दूसरा कारण, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, दानियेल 6वां अध्याय 10वां वचन को अगर आप पढ़ेंगे, தினமும் 3 வேளை தானியேல் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரித்து ஜெபித்தான். दिन में 3 बार दानियेल घुटना टेक करके धन्यवाद दे के प्रार्थना करता था। தானியேல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணினார். दानियेल प्रतिदिन 3 बार प्रार्थना करता था। பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்ட போதும் அந்த ஜெபத்தை விடவில்லை. अधिकारी के रूप में उठाया गया तो भी प्रार्थना को नहीं छोड़ा। சிலர் பாருங்க எப்ப ரொம்ப பக்தியா ஜெபிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா, आपको मालूम है कुछ लोग जो है प्रार्थना कब ज्यादा करने के लिए, भक्ति के साथ करने के लिए शुरू करेंगे मालूम है? எக்ஸாம் தேதி அறிவிச்ச உடனே ரொம்ப பரிசுத்தமான பக்திமானா மாறிடும். परीक्षा का तारीख जब निकल जाएगा, डेट जब बताया जाएगा, वो लोग एकदम प्रार्थना में लग जाएंगे। டைம் டேபிள் கொடுத்துட்டா பக்தி வந்துரும். टाइम टेबल मिलने से उनको भक्ति आ जाती है। அதுவரை ஜெபிக்காதவங்க எல்லாம் பக்தியா ஜெபம் பண்ணுவாங்க. तब तक जो भी प्रार्थना नहीं किया तो भक्ति के साथ प्रार्थना करना शुरू कर देगा। காலையில எழும்பி பைபிள் வாசிப்பாங்க, भोर में उठ के बाइबल पढ़ना शुरू करेगा, அதுக்கப்புறம் சின்சியரா ஜெபம் பண்ணுவாங்க. बहुत गौरव के साथ वो प्रार्थना करने शुरू करेगा। ஆமா, சொல்லாமலே வந்து சேப்பல்ல ஜெபம் பண்ணுவாங்க. कोई उनको बोले बिना चैपल में आ जाएगा, चर्च में आ जाके प्रार्थना कर लेगा। நான் அப்படி நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். मैंने ऐसे कई लोगों को देखा है। நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நல்ல பிள்ளைங்க. आप लोग अच्छे लोग हैं, ऐसे लोग नहीं है। நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஒரு மாதிரிலாம் இருக்கு. लेकिन आप हंस रहे हैं तो देखते तो दूसरा रूप हमको समझ में आ रहा என்ன है। அங்கிள் நம்மளை பற்றிலாம் சொல்றாங்கன்னு போடுது. ये अंकल जी तो मेरे बारे में तो बातें कर रहे हैं। இது மாதிரி எக்ஸாம் வந்துட்டா ரொம்ப பக்தி வந்துரும். तो ऐसे लोग हैं, एग्जाम आने से उनको भक्ति आ जाता है। அது நீட் எக்ஸாம்னா இன்னும் டபுள் பக்தி ஆயிரும். और भी नीट एग्जाम जो होता है, नीट एग्जाम के लिए और 2 गुना भक्ति हो जाता है। யாரை பார்த்தாலும் போய் ஜெபம், किसी से मिलेंगे तो प्रार्थना करवाएंगे, ஊழியக்காரன்கிட்ட போய் ஜெபம், सेवक के पास जाके प्रार्थना करवाएंगे, டீச்சர்கிட்ட ஜெபம், टीचर के पास जाकर के प्रार्थना करवाएंगे, உங்களுடைய ஊழிய தலைவர் அங்கிள் கிட்ட ஜெபம், और लीडर अगुवे उनके पास जाकर के प्रार्थना करवाएंगे। ஜெபம் பண்ணுங்க அங்கிள். मेरे लिए प्रार्थना कीजिए।
தானியேல் அப்படி கிடையாது. लेकिन दानियल वैसा नहीं रहा। அவன் எப்பொழுதும் தினமும் 3 வேளை वो ஜெபிக்கிறவான். हमेशा प्रतिदिन 3 बार प्रार्थना करने वाले जवान रहा। அவன் உயர்த்தப்பட்டிருந்த சமயத்திலும் ஜெபத்தை விடவில்லை. वो जब उठाया गया ऊपर तो भी प्रार्थना नहीं छोड़ा। அவனுக்கு ஜெபத்துக்கு எதிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது, ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தவில்லை. उसकी प्रार्थना के लिए बहुत बड़ी रुकावट, विरोध उठा तो भी प्रार्थना नहीं छोड़ा। ஜெபம் என் ஆண்டவரோடு பேசுவது. ये प्रार्थना मैं परमेश्वर से बातें करने की बराबर है ஆண்டவர் என்னோடு பேசுவது. और परमेश्वर मुझसे बातें करने की बराबर है। அதை நிறுத்த முடியாது. उसको रोक नहीं सकेंगे। இல்ல சிங்க கபில போட்டுருவோம். अगर करेगा तो सिंह की मांद में डाला जाएगा। நீ இந்த நாள்ல ஒரு மாசம் ஜெபம் பண்ணினா சிங்க கபில போட்டுருவோம். आगे 1 महीना तक तुम प्रार्थना करते रहोगे तो सिंहों की मांद में डाला जाओगे। அங்க போட்டாலும் நான் ஜெபம் தான் பண்ண अगर போறேன். वहां डालोगे तो भी मैं प्रार्थना करूंगा। ஜெபத்தை நிறுத்த முடியாது. प्रार्थना को मैं बंद नहीं करूंगा। என் தகப்பனோடு நான் பேச வேண்டும். मेरे बाप है, उससे मैं बातें करने जा रहा அவர் हूं என்னோடு பேச வேண்டும். और वो मुझसे बातें करेगा। ஆண்டவருக்கும் தானியேலுக்கு நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருந்தது. दानियेल और परमेश्वर के लिए घनिष्ठ रिश्ता थी। ஜெபம் என்பது ஒரு இனிமையான அனுபவம். ये प्रार्थना बहुत मीठी अनुभव है। நிறைய பேர் இதை ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக்கிட்டாருங்க. कई लोग उसको बहुत कष्ट समझ रहे हैं प्रार्थना को। முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் எவ்வளவு கஷ்டம். घुटना टेक करके प्रार्थना करना कितना तकलीफ होता है। ஆண்டவர்கிட்ட பேசுறது கஷ்டமா? क्या परमेश्वर से बातें करना आपके लिए அவர் कष्ट होता நம்மகிட்ட है? பேசுறத கவனிக்கிறது கஷ்டமா? और वो आपसे बातें करते हुए सुनना क्या कुछ कष्ट है उसमें? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். कितना धन्य बात है। ஆண்டவர் சொல்ற தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன். परमेश्वर कहता है दानियेल मेरे लिए प्रिय व्यक्ति है। ஒரு தூதனை அனுப்புகிறார், நீ போய் தானியேல்கிட்ட சொல்லு. परमेश्वर ने एक दूत को विदा किया, जाके बताओ दानियेल को, அவன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லு. कहो दानियेल तुम्हारी प्रार्थना सुन ली गई। தேவதூதன் வந்து நிக்கிறான், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். स्वर्गदूत आके खड़ा हो गया, कहने लगा दानियेल तुम अति प्रिय हो परमेश्वर के लिए। ஆண்டவர் உன்னை பற்றி பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறார். तुम्हारे बारे में परमेश्वर स्वर्ग में गवाही दे रहा எனக்கு மிகவும் பிரியமானவன். और वो कहता है मेरे लिए बहुत प्रसन्न योग्य व्यक्ति है। எப்பொழுது என் முகத்தை தேடுவான். और दानियेल हमेशा मेरे चेहरा को खोजने वाला है எல்லாவற்றிற்காக என்கிட்ட பேசுவான். और हर छोटी बड़ी बात के लिए दानियेल मुझसे पूछ रहा है நான் சொல்லுகிறதை அவன் செய்வான். और मैं जो कहता हूं उसको दानियेल कर रहा है। அவன் எனக்கு ரொம்ப मेरे பிரியமானவன். लिए दानियेल बहुत ही पसंद है। ஜெபம் என்பது நம் ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு ये அனுபவம். प्रार्थना परमेश्वर के साथ संगति बनाए रखने का अनुभव है। அது கஷ்டமா நினைக்காதங்க. उसको कष्ट न समझे। ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது கஷ்டமா? क्या दो दोस्त लोग बातें करने में कुछ कष्ट होती है? ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத கவனிச்சிருக்கீங்களா? आपने कभी सुना दो दोस्त बातें करते हुए सुना आपने? உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல? आपके लिए तो दोस्त है ना, आपके भी। அங்க இருந்துங்க நடந்து வரும்போது கொஞ்சம் சிலர் பேசிக்கிட்டே வர்றீங்க. और वहां से जब आप लोग आते जा रहे थे, दो लोग तो बातें करते करते यहाँ पहुंच रहे हैं। அதனால எவ்வளவு தூரம் நடந்தாலும் தெரியறது இல்ல. इसी बातें करके दोस्त लोग चलने के चलते कितने भी दूर जाए तो पता नहीं चलता है। ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வரோம்ல, दोस्तों से तो बातें करते जा रहे हैं ना। அந்த அந்த பழக்கம் வந்து ரொம்ப சந்தோஷம். ये आदत जो है बहुत आनंद की आदत है। அதே மாதிரி தான் ஆண்டவரோடு பேசுவார். यही बात जो है परमेश्वर से बातें करने का। நாங்க எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜெபம் வைப்போம். हम लोग एग्जाम लिखने वाले बच्चों के लिए प्रति साल एक प्रार्थना चलाते हैं। அச்சீவர்ஸ் மீட்டிங்னு வைத்து அவங்களுக்கு வருஷத்துல ஒரு முறை அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்து அவங்களுடைய எக்ஸாமுக்காக ஜெபம் செய்வோம். उस प्रार्थना मीटिंग के लिए हम लोग ऐसे टाइटल दे दिए हैं, अचीवर्स मीटिंग करके, और उन में एग्जाम लिखने के लिए जा रहे हैं उन बच्चों को बुला के प्रार्थना करते அந்த हैं। பிள்ளைகள் வந்து சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. और वे लोग जवान लोग आकर के गवाही देते हैं वहां। அப்பொழுது ஒரு மகள் வந்து சாட்சி சொன்னாள், तब एक लड़की आकर के गवाही देना शुरू की। நான் வந்து ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைச்சேன். मैं सोची थी स्कूल में प्रथम मार्क लाने के लिए, ஆனா டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு ஆண்டவர் இயேசு எனக்கு உதவி செய்தார். लेकिन उस जिला में फर्स्ट मार्क लाने के लिए प्रभु यीशु मेरी मदद किया। ஆண்டவர் என்னை உயர்த்தினார். परमेश्वर ने वहां तक मुझे उठाया। எப்படி உனக்கு இந்த ஜெயம் கிடைத்தது என்று கேள்வி கேட்டாங்க. तब
वहां पूछा गया उस लड़की से कि तुम्हें इतनी बड़ी विजय कैसे मिली। அவள் சொன்னாள், उसने நானும் कहा நானும் இயேசுவும் ரொம்ப சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்து படிப்போம். मैं और यीशु मसीह दोनों साथ बैठ के मिल के पढ़ाई कर पढ़ते थे, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எக்ஸாம் எழுதணும். दोनों मिल के एग्जाम देते थे, அதனால நான் அவ்வளவு மார்க் எடுத்தேன். इसलिए उतने बड़े मार्क से मैं पास हो गई। அந்த மகளை நான் கூப்பிட்டு பேசினேன். उस लड़की को मैंने बुलाया और उससे बातचीत किया। இயேசு நீ ஒண்ணா உட்கார்ந்து படிப்பீங்களா எப்படின்னு கேட்டேன். यीशु और तुम दोनों बैठ के पढ़ाई पढ़ते हैं, ये कैसे है बताओ। நான் படிக்கிறதுக்கு இப்போ உட்காரும்போது जब वो कहती है जब मैं पढ़ने के लिए किताब खोल के बैठती हूँ, என் பக்கத்துல ஒரு சேர் போட்டுருவேன். मैं मेरे बगल में एक कुर्सी लगा देता हूँ। முதல்ல என்னுடைய வேதத்திலிருந்து ஒரு அதிகாரம் வாசித்து सबसे पहले मेरे बाइबल से एक अध्याय को मैं पढ़ लूंगी। நான் சொல்லுவேன், ஏசப்பா நீங்க வந்து உட்காருங்க, तब मैं बोलूंगी हे प्रभु यीशु, यीशु पापा आप आके बैठिए எனக்கு उदவி செய்யுங்க படிப்புல, और मेरे लिए मदद कीजिए इसको पढ़ने के लिए, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, आप मेरी मदद कीजिए, எனக்கு சொல்லி கொடுங்க, आप मुझे सिखाइए, நீங்க பக்கத்துல உட்காரணும். मेरे बगल में आप बैठिए। சின்சியரா நான் ஜெபம் பண்ணுவேன். मैं उतना गंभीर रूप से प्रार्थना करूंगी। என் பக்கத்துல இயேசு இருப்பதை என்னால் உணர முடியும். तब यीशु मेरे बगल में जो बैठा है उसको मैं महसूस करती थी। நான் படிக்கும்போது இயேசு என் பக்கத்துல உட்கார்ந்து என்னை கவனிப்பது என்னால் உணர முடியும். मैं जब पढ़ती थी यीशु बगल में बैठ के वो मेरी पढ़ाई को बात को सुनते हुए मैं महसूस करती थी। சில பாட சந்தேகம் வந்தா கேட்பேன், இது புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. कुछ ऐसे बातें आएंगी किताब में, मैं वो पूछूंगी प्रभु ये समझ में नहीं आ रहा है क्या है, எனக்கு உதவி செய்யும். मेरी मदद कीजिए प्रभु। ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பது எனக்கு தெரியும். तो परमेश्वर मुझे उस वक्त में सिखाता है, वो मुझे महसूस होता है। நானும் இயேசு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். मैं और यीशु उतना घनिष्ठ दोस्त बन நாங்க गए, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படிப்போம். हम दोनों मिलके ही पढ़ते थे। நான் எங்க போனாலும் இயேசுவோட தான் போவேன். जहां मैं जाती थी यीशु के साथ ही जाती थी। நான் கடைக்கு போனா கூட இயேசுவோட தான் போவேன். दुकान जाऊंगी तो यीशु को ही साथ में लेके जाऊंगी। ஒரு பொருள் வாங்கினா கூட இது வாங்கலாமா ஜீசஸ்னு கேட்பேன். तो दुकान में कोई चीज खरीदना है तो यीशु से पूछूंगी ये प्रभु यीशु ये मैं खरीद सकती हूँ। சில சமயம் ஆண்டவர் சொல்லுவார், நோ நோ இது உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுவார். कभी कभी यीशु बोलते थे नहीं 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 इसको मत लेना करके वो बोलते थे। சரி ஆண்டவரே, हाँ मैं नहीं लूंगी அப்படி प्रभु। ஒன்னொன்னுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். तो यहाँ तक मैं प्रार्थना में आगे बढ़ती थी। ஏசப்பா என்கிட்ட அழகா பேசுவாங்க. तो यीशु पापा मुझसे सुंदर ढंग से बातें करते थे, எனக்கு நல்ல கைடன்ஸ் தருவாங்க. मुझे अच्छा से अगुवाई करते थे। நான் அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும்னு சொல்லுவேன். बड़ी भोर उठ करके मैं प्रार्थना करूंगी बोलती थी। அதிகாலையில என்னை எழுப்பிடுவாங்க. वो यीशु आके मुझे बड़ी भोर में जगाता था। நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்பேன். मैं पूछूंगी प्रभु यीशु बताइए किस पॉइंट के लिए मुझे प्रार्थना करना है। ஆண்டவர் நம் தேசத்துக்காக ஜெபிக்க சொல்லுவார். तो यीशु कहेगा तुम इस देश के लिए प्रार्थना करो, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். और जो कुछ वो कहता है उसके लिए मैं प्रार्थना करती थी। அப்படி நானும் இயேசு ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம். इसी प्रकार यीशु और मैं दोस्त बन गए थे। எக்ஸாம் ஹாலுக்கு போனா கூட இயேசுவை என் கூட வாங்கன்னு சொல்லுவேன். जब एग्जाम हॉल में पहुंचूंगी तो यीशु से बोलूंगी यीशु मेरे साथ हॉल में आइए। பக்கத்துல அவர் இருக்கிறது என்னால உணர முடியும். मेरे साथ वो बैठे हुए हॉल में मैं महसूस करती थी। நான் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எழுதுவேன். मैं एग्जाम हॉल में प्रार्थना करती थी जो मैंने पढ़ा था घर में उसको याद दिलाइए प्रभु यीशु। அவர் கூடவே இருந்து எனக்கு எல்லா விதத்துல உதவி செய்வார். और मेरे साथ रह करके सारी बातों में वो मदद करते थे। நானும் இயேசுவை சேர்ந்து வாழ்கிறதுனால எல்லாம் வெற்றி. मैं और यीशु साथ में जीवन बिताने के चलते सारी बातों में विजय हो रहा है। ஒரு ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற ஒரு மகள், एक स्कूल में आखिरी साल में पढ़ाई करने वाली बेटी, அவர் बस சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. उसकी गवाही सुन करके मैं अचंभा कर दिया। உங்களோட அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். आपके साथ भी वो बातें करने के लिए प्रसन्न है। உங்க கூட பேச ரெடியா இருக்கிறார். आपके लिए प्रभु यीशु बातें करने के लिए तैयार है। நீங்க உங்க நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். क्या आप अपने समय को उसके लिए देने के लिए तैयार है? தானியேல் பாருங்க, ஆண்டவரே நான் இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டேன், நான் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறேன், அதனால இப்ப எனக்கு டைம் எல்லாம் இல்லைன்னு சொல்லல. दानियल जो है प्रभु यीशु से या परमेश्वर से ऐसे नहीं कहा हे परमेश्वर मैं अभी प्रधानमंत्री बन गया हूं और मेरे पास समय नहीं है प्रार्थना करने के लिए, वैसा उसने नहीं कहा।
அப்ப எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு பேசினேன். अब तो उस समय तो मेरे पास ज्यादा समय बचता था, मैं प्रार्थना करता था, இப்ப எனக்கு நிறைய வேலை ஆண்டவரே. लेकिन अब बहुत काम बढ़ गया प्रभु, அதனால ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு ஸ்பீக் டு யூ. इसलिए तुझसे बातें करने के लिए मेरे पास समय है ही नहीं है प्रभु। அப்படி தானியேல் சொல்லவில்லை. वैसा दानियल ने कभी नहीं कहा। பெரிய அதிகாரியா உயர்த்தப்பட்ட போதும் बहुत ऊंचे स्थान में जब उठा लिया गया तो भी தேவனுக்கு முன்பாக போய் முழங்கால் படியிட்டார். परमेश्वर के सामने घुटने टेकने लगा, ஆண்டவரே என்று கூப்பிட்டார். वो कहने लगा हे परमेश्वर। ஆண்டவர் சொல்லிப்பா, தானியேலே உனக்கு என்ன வேணும்? तब दानियल परमेश्वर बोला होगा दानियल तुम्हें क्या चाहिए। அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் उस प्रकार का एक रिश्ता ஆண்டவர் நம்மோடு அப்படித்தான் வாழ விரும்புகிறார். परमेश्वर आपके साथ भी वैसा जीवन बिताना चाहता, உங்க கூட பேச விரும்புகிறார். तुमसे बातें करना चाहता, உங்க கூட பேச விரும்புகிறார். तुमसे बातें करने के लिए चाहता। நீங்க ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும். आप लेकिन आपको परमेश्वर के लिए समय देना होगा। அதிகாலையில் எழும்பி என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். परमेश्वर ने कहा बड़ी भोर में जो मुझे खोजते हैं वो मुझे मिलते हैं। அதிகாலையில் அவரை தேடுங்க. बड़ी भोर परमेश्वर को खोजिए। எப்பொழுது இருதயத்தில் இயேசுவோடு இணைந்திருங்க. हमेशा मन में हृदय में प्रभु के साथ हो जाइए, அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருப்பார். वो हमेशा आपके संग रहेगा। உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தில் உங்களோடு அவர் இடைப்படுவார். आपके जीवन के हर क्षेत्र में वो आपसे बर्ताव करेगा। அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார். आपके जीवन में जय दिला के वो चलेगा। அவர் தினம் 3 வேளை ஜெபிக்கிறதை அவர் நிறுத்தவில்லை. प्रतिदिन 3 बार प्रार्थना करने की बातों को दानियल ने कभी नहीं छोड़ा। மூன்றாவது, और तीसरा कारण இந்த தானியேல் ஜெயிக்க இன்னொரு காரியம், दानियल की जय के लिए एक और कारण है। தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். दानियल 6 अध्याय 23वां वचन। அவன் தேவனின் பேரில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். वो अपने परमेश्वर के ऊपर विश्वास करने वाले रहा। விசுவாசம், विश्वास, கர்த்தர் மேல வைத்த விசுவாசம். प्रभु पर रखने का विश्वास। அவன் தேவன் மேல விசுவாசம் வைத்ததனால சிங்கங்கள் கூட அவனை சேதப்படுத்தவில்லை. परमेश्वर के ऊपर दानियल विश्वास रखने के चलते सिंह भी आकर के उसको नष्ट नहीं किया। தானியேல் அப்படி கர்த்தரை விசுவாசித்தான். इतना बड़ा विश्वास दानियल परमेश्वर के ऊपर रखता था। அவனை சிங்க கபில போட போறாங்க. सिंहों की मांद में डालने जा रहे थे। தானியேலை சிங்க கபில போட போறாங்க. दानियल को सिंहों की मांद में डालने के लिए लोग ले जा रहे थे। அவன் தன் நண்பர்களை பார்த்து சொல்லிருப்பான், பயப்படாதங்க, டுமாரோ वी विल सी. अपने दोस्तों से दानियल कहा होगा कि हे मत डरना, कल हम मुलाकात करेंगे। சிங்கங்கள் சாப்பிட்டுருமே, ए सिंह तो तुम्हें खा जाएगा भाई। இல்ல அது என்ன ஒண்ணு பண்ணாது. नहीं नहीं नहीं, वो सिंह मुझे कुछ नहीं करेगा, நான் தினந்தோறும் பேசுகிற ஆண்டவர் தான் அதை உண்டாக்குனாரு. क्योंकि मैं जिस परमेश्वर से रोज बातें करता हूँ उसने तो उस सिंह को बनाया। அவர் சொன்னாதான் அது என்ன சாப்பிட முடியும். अगर वो आज्ञा देगा तभी वो सिंह मुंह खोलेगा। நான் அவருக்கு சொந்தம், मैं उसका निज प्रजा हूँ, அதனால அது என்ன தொட முடியாது. इसलिए सिंह मुझे छू नहीं सकता। விசுவாசம், ये विश्वास था उसके अंदर, விசுவாசம். विश्वास। ஒரு முறை குஜராத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, एक बार गुजरात में मैं सेवकाई में गया था। குஜராத்தில் ஒரு பகுதியில் சிங்க காடுகள் இருக்கிறது. गुजरात में एक क्षेत्र है और उस राज्य में उस क्षेत्र में जो है अंगे सिंह सिंह रहते थे அந்த जंगल में। அந்த காட்டு பகுதியில் நிறைய சிங்கங்கள் இருக்கு. और वो जंगल था, उसमें कई सिंह रहते थे। அதனால 6 மணிக்கு மேல அந்த ரோட்ல கூட எந்த வாகனத்தை கூட அனுமதிக்க மாட்டாங்க. इसलिए वो जंगल के मार्ग के में होके शाम के 6 बजे के बाद कोई गाड़ी चला के नहीं जाना है, ஏன்னா சிங்கங்கள் அது நடமாடும். क्योंकि सिंह लोग भी भीड़ भीड़ में वहां चलते थे। அங்கே மலை மேல ஆதிவாசி மக்கள் வசிக்கிறாங்க. तो उस जंगल में पहाड़ में ऊपर आदिवासी लोग रहते थे। அதுல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. उस आदिवासी लोगों में कई लोग प्रभु यीशु मसीह को ग्रहण करके विश्वासी बन गए। வாரத்துல ஒரு நாள் அவங்க மார்க்கெட்டுக்காக ஒரு பட்டணத்துக்கு கீழே வருவாங்க. तो वो ऊपर रहने वाले वो जो जंगल के पहाड़ी लोग जो है सप्ताह में एक बार कुछ खरीदारी करने के लिए उस पहाड़ के नीचे तराई में आते थे। வாரத்துல ஒரு நாள் வந்து எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு மலைக்கு போவாங்க. सप्ताह में एक बार वो उस पहाड़ को छोड़ के नीचे आएंगे और खरीदारी करने के बाद उसको लेकर के ऊपर जाएंगे। அவங்க பகல்ல வந்துட்டு வெளிச்சத்தோட போயிடுவாங்க. वे लोग दिन में ही आएंगे और दिन में ही वे लोग ऊपर चढ़ के चले जाएंगे। தனியா போக மாட்டாங்க, கூட்டமா வருவாங்க. 40-50 பேர் சேர்ந்து வருவாங்க, சேர்ந்து போயிடுவாங்க. जब दुकान करने के लिए आएंगे
अकेले नहीं आएंगे, 4-5 लोग मिलके आएंगे, मिलके ही ऊपर चढ़ जाएंगे। ஒரு நாள் அப்படி ஜாமா வாங்க வந்தாங்க. एक बार सामान खरीदने के लिए ऊपर से आए, அதுல ஒரு விசுவாசி இன்னும் கொஞ்சம் சில பொருளை வாங்க வேண்டியது இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லிட்டார். तो उसमें एक विश्वासी ने क्या कहा कि हमें और सामान भी मुझे खरीदना है, इसलिए तुम लोग चले जाओ। நீங்க போங்க, நான் பின்னால வந்துடுறேன். वो विश्वासी ने कहा मैं यहाँ अकेले हूँ, मैं आ जाऊंगा, तुम लोग चले जाओ। அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த காட்டை தாண்டி போயிட்டாங்க. तो वो लोग जो है जंगल के मार्ग में हो करके वो लोग चले गए। இவர் தன்னுடைய பொருட்களை வாங்கி தலையில எல்லாம் பொருள் வச்சு சுமந்துக்கிட்டு வந்தார். अब ये अकेले एक विश्वासी रह गया। वो सामान खरीदने के बाद अपने सिर पर रखने के बाद वो चलना शुरू किया, தனியா நடந்து வருகிறார். अकेले चलना शुरू किया। திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. अचानक एक आवाज आई, என்னதுன்னு பார்த்தா சிங்கம் வந்து நிற்கிறார். देखा कि सामने सिंह आके खड़ा है। அது அப்படியே உட்கார்ந்து இவரை பார்க்கிறார். वो सिंह बैठ करके ऐसे इसको ताक रहा था। நீங்க தனியா போகும்போது சிங்கம் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? आप अकेले हैं, अगर सिंह सामने है तो आपको कैसे लगेगा? வந்தா பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன். अगर आएगा तब न देखेंगे, अभी क्या। சிங்கம் முன்னால வந்து அவரை பார்த்து கர்ச்சித்து அப்படியே பாக்குது. और ये सिंह जो है उसके ऊपर गरजते हुए ऐसे ताक रहा था। நமக்கு என்ன கை கால் நடுங்கிறோம், अगर हम रहते तो पूरा एकदम कंपन हो जाता, சத்தம் போட ஆரம்பிச்சிருவோம், हम लोग चिल्लाना शुरू करते, அல்ல பொருளை போட்டு ஓட या ஆரம்பிச்சிருவோம். हाथ में जो है उसको फेंक करके भागते। அவர் என்ன பண்ணினார்? लेकिन वो विश्वासी ने क्या किया? சிங்க பக்கத்துல தான் இருக்குது. सिंह जो है बस इतना ही दूर में बैठी है, அவர் அதிலே முழங்கால் போட்டார். वहीं पर उसने घुटना टेका, ஆண்டவரை பார்த்து பேசினாராம். उस विश्वासी प्रभु से बातें किया। ஆண்டவரே, நீங்க உண்டாக்குன சிங்கம் हे प्रभु, आपने इस सिंह को बनाया, என் வழியில படுத்திருக்குது, अभी मेरे मार्ग में बीच में बैठी है, அது அந்த பக்கம் போக சொல்லுங்க. आज्ञा दीजिए उसको हट जाए, நான் என் வீட்டுக்கு போகணும்ல, मुझे अपना घर डरना है। அந்த சிங்கத்தை போக சொல்லுங்க. इस सिंह को आप आज्ञा दीजिए ताकि हट जाए। அவ்வளவுதான் ஜெபம். बस इतना ही प्रार्थना। அந்த சிங்கம் எழும்பி காட்டுக்குள்ள போய்விட்டு वो सिंह उठ करके अपना जंगल के मार्ग धर लिया, ஒன்றுமே அவரை சேதப்படுத்த कुछ भी उसको हानि नहीं पहुंच पाया। அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். आराम से वो भाई जो है विश्वासी अपने घर पहुंचे। அடுத்த வாரம் சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றார். और अगले बार इतवार में चर्च में आकर के गवाही देना शुरू किया। சாதாரணமா சொல்றார். और साधारण रूप में बातचीत किया गवाही में। சிங்கம் படுத்துருந்துச்சு. सिंह तो आके लेटी थी। நான் ஆண்டவரை பார்த்து मैं சொன்னேன், प्रभु से प्रार्थना किया அது था, அந்த கொஞ்சம் போக சொல்லுங்க ஆண்டவரே. मैंने किया प्रार्थना में, प्रभु उसको आज्ञा दे हट जाए। அது போய் விட்டது. बस वो चलना शुरू किया। எப்படி அவரால் முடிந்தது? कैसे इस प्रकार काम उससे हुआ? ஒரு பயம் வரல, பதஷ்டம் வரல, எப்படி? कोई डर नहीं, कोई थरथरावट नहीं, कैसे हुआ? விசுவாசம். विश्वास था, என் கூட ஆண்டவர் இருக்கிறார், मेरे साथ परमेश्वर है, என் ஆண்டவர் சிருஷ்டித்ததான் அந்த சிங்கம். मेरे परमेश्वर की सृष्टि है ये शेर या सिंह भी, அது என்னை சேதப்படுத்த वो முடியாது. मुझे हानि नहीं पहुंचा सकती। விசுவாசம். विश्वास, நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். आप भी विश्वास में तगड़ा हो जाइए। ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். परमेश्वर के ऊपर का विश्वास में, உங்களுக்கு ஞானம் வேணுமா? விசுவாசத்தோட கேட்டா சம்பூரணமாய் தருவார். क्या आपके लिए बुद्धि चाहिए? विश्वास के साथ आप उससे मांगिए, वो संपूर्ण तरह से बुद्धि देगा। சுகம் வேண்டுமா? விசுவாசத்தோட கேட்டா சுகம் தருவார். क्या आपको चंगाई चाहिए? विश्वास के साथ मांगिए, वो आपके लिए चंगाई देगा। விசுவாசம் இருந்துட்டா பயமே இருக்காது. विश्वास रहेगा तो डर भागता है। எக்ஸாம் அறிவிச்ச உடனே ஏன் பயம் வருது? एग्जाम का तारीख आने से क्यों डरते हैं? விசுவாசம் இல்ல, विश्वास आई नहीं, அதனால பயம் வருகிறது. इसके चलते डर जाते हैं। விசுவாசத்துல உறுதியா இருந்தா विश्वास में स्थिर रहिए பயம் வராது. तो डरेंगे नहीं। ஒரு நாள் ஒரு தகப்பனார் ஒரு மகனை அழைத்து கொண்டு என்கிட்ட வந்தார். एक बार एक पिताजी अपना बेटा को लेकर के मेरे पास आए। அவன் வந்து பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கிறான். பிஎஸ்சி பிஏ டிகிரி படிக்கிறான். वो बेटा जो है बीए या बीएससी कोई डिग्री कॉलेज में पढ़ रहा था। ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர். अभी उसका तीसरा साल है या फाइनल सेमेस्टर है, फाइनल साल में पहुंच गया। தகப்பனார் ஜெபிக்க கூட்டிட்டு வந்தார். वो बेटा को वो पिताजी मेरे पास लेके आए। அந்த தகப்பனார் சொன்னார், वो पिताजी ने कहा, பிரதர், இவன் இந்த 3 வருஷத்துல 13 அரியஸ் வச்சிருக்கிறான். भैया ये मेरा बेटा 3 साल की पढ़ाई में 13 सब्जेक्ट में अभी पास नहीं हुआ। இப்போ ஃபைனல் இயர் சப்ஜெக்ட் 5-6 அதுவே சேர்த்து எழுதணும். अभी आखिरी सेमेस्टर है, उसमें भी 5-6 सब्जेक्ट को उसको एग्जाम देना है और 13 और जोड़ करके लिखना அப்ப है। எத்தனை சப்ஜெக்ட் எழுதணும்? तो कितना सब्जेक्ट उसको एग्जाम लिखना है? நான் சொல்றேன், சரிடா, நீ இவ்வளவு நாள் ஃபெயில் ஆயிட்ட, அதனால
இன்னும் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா எழுதுன்னு சொல்றேன். तो मैंने सलाह दिया, बेटा अभी तक इतना सब्जेक्ट में फेल हो गए हैं, अब एक साल में कम से कम 2 या 3 ऐसे सब्जेक्ट लिखते 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 जाओ, तुम पास हो जाओगे। அவன் சொல்றான், இல்ல இல்ல நான் எல்லா சப்ஜெக்டும் இப்போ ஒரே செமஸ்டர்ல எழுதுவேன், நான் பாஸ் ஆவேன்றான். लेकिन बेटा ने कहा नहीं 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 नहीं, सारे सब्जेक्ट को, विषय को मैं इसी साल में लिखूंगा, एक साथ मैं निकल जाऊंगा। எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்கன்றான். और वो बेटा ने कहा एग्जाम फीस सबके लिए मेरे लिए करना है। அவர் சொல்றாரு, உனக்கு ஆலோசனை சொல்லுங்க பிரதர். अब वो बाप ने कहा, भैया मुझसे कहा थोड़ा उसको सलाह दीजिए ना। மொத்தமா எழுதி பாஸ் பண்ண முடியாது. इतना सब्जेक्ट को एक साथ लिख के कैसे पास करेगा? 6 சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ண முடியல. 6 सब्जेक्ट को लिखा, सेमेस्टर में पास नहीं हुआ। எப்படி மொத்தமா 6 பிளஸ் செமஸ்டர் அந்த அரியர்ஸ் 13 எப்படி எழுதுவான்? लेकिन 13 अरियर हुआ है, सब्जेक्ट है, फिर और 5 और है, इन सबको लिख करके कैसे पास करेगा मेरा बेटा? கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டோம். थोड़ा थोड़ा करके वो लिखना के लिए बोलिए। நான் சொன்னேன், இந்த மாதிரி அப்பா யாருக்குடா கிடைக்கும்? तो मैंने कहा ऐसे पिताजी जो है किसको मिलेगा? இன்னும் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல படின்றாரு. 2 साल और लगे तो भी पढ़ाई करने के लिए बोलिए करके अच्छे पिताजी जो कहते हैं। அவர் சொல்ற மாதிரி மெதுவா படிச்சு எழுதலாம்ல. तो जैसे कह रहे हैं तुम धीरे धीरे पढ़ के निकल के पास हो जाओ। அவன் என்ன சொல்றான்? लेकिन बेटा ने क्या कहा बार बार, நான் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல, अभी तक भैया मैं उद्धार नहीं पाया हुआ था, நான் பாவத்திலே வாழ்ந்தேன், मैं पाप में जीवन बिताता था अभी तक, அதனால ஒழுங்கா படிக்கல, इसलिए मैं अच्छे पढ़ाई नहीं किया, அதனால தான் எனக்கு அரியர்ஸ் இவ்வளவு வந்து விட்டு தோல்வி, इसी के चलते इतना अरियर्स मिला है, इतना विषय में फेल हो गया। இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், लेकिन अभी मेरा उद्धार हो गया, இயேசு என் கூட இருக்கிறாரு, यीशु मेरे संग है, நான் இயேசுவை எழுத போறேன் एग्जाम, मैं और यीशु मिलके उस एग्जाम लिखने के लिए जा रहे हैं, அவர் எனக்கு வெற்றி தருவார், वो मुझे विजय दिलाएगा, நான் ஒரே செமஸ்டர்ல எழுதி பாஸ் ஆவேன், एक ही सेमेस्टर में मैं पूरा सब्जेक्ट को लिख करके पास हो जाऊंगा। அவன் விசுவாசமா சொல்றான், वो विश्वास के साथ बोलना शुरू அந்த किया। விசுவாசம் அவனுக்கு எப்படி வந்தது? वो विश्वास कहां से उसको आया? இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால ஒரு விசுவாசம், यीशु मसीह को ग्रहण करने के चलते विश्वास आया, அவர் எனக்கு ஜெயம் தருவார், वो मुझे विजय दिलाएगा, அத்தனை பாடத்திலும் ஜெயம் தருவார், कितने भी विषयों को मैं एग्जाम दे वो विजय देगा, என் இயேசு என்னோடு இருக்கிறார், वो यीशु मेरे संग है। அவங்க அப்பா யாருன்னு பார்த்தா ஊழியக்காரர், वो पिताजी जो खड़े हैं वो कौन है करके देखा जाए वो सेवक है, அவருக்கு விசுவாசம் இல்லை, वो सेवक के अंदर विश्वास नहीं रहा। நான் சொன்ன உடைய மகன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா விசுவாசிக்கிறான், मैंने कहा आपके बेटा को देखिए कितने बड़े विश्वास से बोल रहा है, ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார், परमेश्वर उस विश्वास को आदर करेगा, அவன் எழுதட்டும், उसको लिखने दीजिए, அதனால நீங்க தடை பண்ணாதங்க इसलिए उसको मत रोकिए। என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன், मैं प्रार्थना करके दोनों को विदा किया, அவன் போய் எக்ஸாம் எழுதினான், वो एग्जाम लिख दिया, ரிசல்ட் வந்தது, रिजल्ट आया, எல்லாத்திலும் பாஸ் ஆகி விட்டான், सारे विषय में पास हो गया, ஒரு பாடத்துக்கு ஃபெயில் இல்ல, एक विषय में भी फेल नहीं हुआ। அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார், उसके विश्वास को परमेश्वर ने आदर किया, தானியேல் கர்த்தரை விசுவாசித்தான், दानियेल ने परमेश्वर को विश्वास किया। நீங்க விசுவாசிக்கணும், तुम भी विश्वास करो, நீ விசுவாசிக்கணும் तुम भी மகனே, विश्वास करो बेटा, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், परमेश्वर मेरे संग रहता है, இயேசு எனக்கு ஜெயம் தருவார், यीशु मुझे विजय दिलाएगा, ஆண்டவர் மேல் படிப்பிற்கு வழி திறப்பார், परमेश्वर ऊंची कोटि की पढ़ाई के लिए मार्ग खोलेगा, இயேசு என்னை உயர்த்துவார், यीशु मुझे उठाएगा। நீ விசுவாசித்தால் ஆண்டவர் அந்த அற்புதத்தை காண अगर செய்வார். तुम विश्वास करोगे तो उस अद्भुत काम को तुम देखोगे। கடைசியாக இந்த தானியேலிடத்தில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, आखिरी में दानियेल के जीवन में एक और बात को देखते हैं। தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, दानियेल 6 अध्याय 3 वचन कहता है, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது, दानियेल के अंदर विशेष या उत्तम आत्मा रहती थी, விசேஷித்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், दानियेल उत्तम या विशिष्ट आत्मा से परिपूर्ण था, தானியேல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார், दानियेल पवित्र आत्मा से परिपूर्ण था, அதுதான் அவனுக்குள்ளே காணப்பட்ட ஞானம், जो उसके अंदर ऐसे ज्ञान और बुद्धि से भरकर था, அதனால் தான் அவனுக்குள்ளே திறமைகள் வெளிப்பட்டது, इसके चलते उसके अंदर से खूबियां निकलती थी। ஆவியானவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், पवित्र आत्मा दानियेल के लिए बुद्धि देता था, அந்த பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்கு திறமைகளை கொடுத்தார், उस पवित्र आत्मा दानियेल के अंदर बहुत बड़ी खूबियों को दिया, ஆகவே தான் தேசத்தில் உயர்த்தப்பட்டிருந்தான், और दानियेल इसी के चलते देश में ऊंचे उठाए रखा हुआ था। அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார், वही पवित्र आत्मा आपको भी
भरने के लिए तैयार है। அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். उस पवित्र आत्मा को आपको भी पाना होगा। அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். उस अभिषेक को आपको पाना होगा। ஆவியானவர் உங்களை அழகாய் வழி நடத்துவார். तो आत्मा आपको अच्छे ढंग से अगुवाई करेगा। நீங்கள் எப்படி படிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் எல்லாம் ஆவியானவர் கற்றுத் தருவார். कैसे पढ़ाई करना है, कैसे जीवन बिताना है, कैसे प्रार्थना करना है, उस पवित्र आत्मा आपको सिखाएगा। சோதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும், परीक्षा के ऊपर प्रबल कैसे होना है, ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஜெயிக்க வேண்டும், समस्या आएगी तो उसके ऊपर विजय कैसे पाएंगे, ஒரு தோல்வி வந்தால் அதில் எப்படி நீ மேற்கொண்டு போக வேண்டும், एक हार सामने आता है तो उसके ऊपर विजय कैसे प्राप्त कर सकते எல்லா हैं। விதத்தில் ஆவியானவர் உதவி செய்வார். सारी बातों में पवित्र आत्मा आपकी मदद करेगा। அதற்கு அந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. उस अभिषेक आपको चाहिए। தானியேலுக்குள் இருந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். आप मांगिए, ये परमेश्वर दानियेल के अंदर का अभिषेक को मुझे दे दे। ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். उस अभिषेक को परमेश्वर आपके लिए देगा। அந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். उस अभिषेक आपको जीवन को बदलेगा। உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிவிடும். आपके प्रार्थना का जीवन बदलेगा। உங்களுடைய படிப்பின் காரிய மாற்றத்தை पढ़ाई காண்பீர்கள். में बहुत बड़े अंतर को देखोगे। உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றத்தை आपके காண்பீர்கள். व्यक्तिगत जीवन में बदलाव को देखोगे। எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவளாய் இருப்பீர்கள். सारी बातों में जयवंत के ऊपर जयवंत बनोगे। அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். उस सामर्थ को देने वाला उस पवित्र आत्मा है। பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். जब पवित्र आत्मा आएगा तब तुम सामर्थ पाओगे। அப்போஸ்தலர் 1:8 இயேசு வாக்கு கொடுக்கிறார். प्रेरितों के काम पहला अध्याय 8वां वचन में यीशु ने वायदा दिया। பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். जब पवित्र आत्मा तुम पर आएगा तुम सामर्थ पाओगे। எல்லா விதத்திலே சாட்சியாய் இருப்பீர்கள். सारी बातों में तुम गवाह बनोगे। அந்த வல்லமை இன்றைக்கு ஆண்டவர் தர उस விரும்புகிறார். सामर्थ को आज परमेश्वर आपको देने रहा है। எப்பொழுதும் இந்த ஆவியினால் நிறைந்திருங்கள். हमेशा उस आत्मा से परिपूर्ण हो जाइए। ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். परमेश्वर आपको सलाह देकर के अगुवाई करते रहेगा। நீங்க ஜெபத்திலே உதவி செய்வார். आपकी प्रार्थना करने के लिए वो मदद करेगा। வேதத்தை தியானிக்கும் பொழுது உதவி செய்வார். बाइबल को अध्ययन करने के समय परमेश्वर आत्मा मदद करेगा। நீங்கள் படிக்கும் போது உதவி पढ़ाई செய்வார். करेंगे तब वो मदद करेगा। உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர் உதவி செய்வார். आपके जीवन के हर एक क्षेत्र में वो आत्मा मदद करेगा। இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. इस अभिषेक मुझे चाहिए करके मांगिए। எனக்குள்ள ஒரு தைரியமும் விசுவாசமும் வர வேண்டும். मेरे अंदर हिम्मत और विश्वास आना चाहिए। அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறவர் பரிசுத்த उस ஆவியானவர். विश्वास को दिलाने वाला वो पवित्र आत्मा है। ஆகவே இன்றைக்கு அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட ஒப்புக்கொடுங்க. इसलिए आज उस पवित्र आत्मा से परिपूर्ण होने के लिए अपने आप को सौंपिए। தானியேலை போல எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்க. दानियल हमेशा दानियल के समान आप भी पवित्र आत्मा से परिपूर्ण रहिए। உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். तब आपके जीवन के हर क्षेत्र में जय के ऊपर நீங்கள் जय। ஜெயிப்பீர்கள். आप जय पाओगे। நீங்கள் ஜெயிப்பீர்கள். आप जय पाएंगे। நீங்கள் சாதிப்பீர்கள். आप इतिहास बनाएंगे। நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். आप उठाए जाएंगे। நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் நிற்பீர்கள். आप यीशु की महिमा करने लायक गवाह बनेंगे। அதற்கு தான் தேவன் இங்கே கொண்டு வந்து உங்களை इसी வைத்திருக்கிறார். के लिए प्रभु आपको यहाँ लाके रखा है। இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். परमेश्वर उस परमेश्वर की उपस्थिति में इस कैंपस में रखा है। தேவன் உலாவுகிற எல்லைக்குள்ளே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். जहाँ पवित्र आत्मा मंडलाता है, चलता फिरता है, वहाँ आप लोग आके बैठे हैं। ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். क्योंकि आप विशेष लोग हैं। உங்களை குறித்து தேவனுக்கு விசேஷித்த நோக்கம் இருக்கிறது. आपके प्रति प्रभु के हाथ में विशेष एक योजना है। ஆண்டவர் உங்களை கொண்டு மாபெரும் காரியம் செய்ய போகிறார். आपके द्वारा परमेश्वर महा बड़े काम करेगा। இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். आज अपने आप को अर्पण कीजिए। நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். आइए हम खड़े हो जाएंगे प्रार्थना करने के लिए। ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். प्रार्थना करने के लिए हम सब कोई खड़े हो जाएंगे। Thank you, Jesus.